பரப்புரை பயணத்தில் பங்கேற்றிருக்கிற திருச்செங்கோடு பெரியசாமி அவர்களே இந்த சார்பில் நடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற பயணத்தில் தந்தை மாநாட்டுக்கு வாருங்கள் என்று எழுதுகிற தந்தை மாநாடு நன்றி விளைகிற தந்தை மாநாடு முன்னாள் தலைவர் எங்கள் தலைவர் வைகோ மட்டும்தான் அண்ணாவுக்கு 109வது பிறந்தநாள் மாநாட்டை தந்தையை நடத்துகிறார். ஆகவே வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறோம். திராவிட இயக்கம் இன்றைக்கு வீழ்ந்து போய்விட்டது. திராவிட இயக்கம் ஆட்சி அதிகாரங்களால் இன்றைக்கு வங்கி போய்விட்டது என்று மனப்பால் குடிப்பவர்களுக்கு எச்சரிக்கை வருகிற மாநாடாக தந்தை தலைமை குழுகிற மாநாடாக நம்முடைய வறுமலர்ச்சி திமுக மாநாட்டை தலைவர் வைகோ நடத்த காத்திருக்கிறார். கலைஞர் ஓய்வாய்ப்பட்டிருக்கிறார். தேர்தலா மறைந்து விட்டார். சூரியன் அஸ்தமித்து போய்விட்டது. இலை சுருங்கி போய்விட்டது. இனி காவிமயமான தமிழகமாக தாமரை மலரும் என்று நரேந்திர மோடி கூட்டம் நினைத்துக் கொண்டே மனப்பால் குடிக்கிறது என்று சொன்னால் தந்தை மாநாட்டின் மூலமாக எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் எடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால் இது நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா இவர்கள் லட்சிய கனவை சுமந்து கொண்டிருக்கிற இந்த திராவிட இயக்கத்தில் என்னுடைய உயிர் இருக்கிற வரை இது மதச்சார்பற்ற நாடு எங்கள் தமிழ்நாடு என்பதை நிலைநாட்டுகின்ற விதமாக திராவிட இயக்கத்தை பாதுகாப்பேன் என்று அறிமுகம் எடுக்கிற மாநாடுதான் அறிஞர் பெருமையை அண்ணா பிறந்தநாள் மாநாடு என்று தலைவர் வைகோ அவர்கள் தந்தை தலைமையிலே கட்டமைத்திருக்கிறார். கழகத்தை முன்னெடுத்து சென்று அன்பில் நிர்வகிக்கும் அவர்களுக்கு அங்கே தோரணவாயில் அமைக்கப்படுகிறது. அதே போல தந்தை மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி நிர்மாணித்த அன்னை நாராயணசாமி அவர்களுக்கு அங்கே தோரணவாயில் அமைக்கப்படுகிறது. அதே போல அறிஞர் துறையில் இருக்கிற மணியிடம் கேளுங்கள் அவன் விவாத தர்க்கத்திலே 2 மாறுங்கள் என்று சொன்னேன். அண்ணன் கோசியனுக்கு அங்கே தோரணவாயில் அமைக்கப்படுகிறது. அதே போல தூத்துக்குடியில் அங்கே தொழிலாளர் உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்த உத்தமத்தாயின் வாழ்ந்த நினைவிடமாம் எங்கள் கலிங்கப்பட்ட இல்லத்தில் சிவகங்கை மாவட்ட செயலாளர் புலவர் சிவஞ்சப்பன் அவர்கள் குடியசைத்து தொடங்கி வைத்தனர். அந்த பரப்புரை பயணம் நேற்றைக்கு தொடங்கிய பயணத்தில் இருந்து பாடி கரசுப்படுத்திய தந்தை பெரியார் பிறந்த ஈரோடு மாநிலத்தில் இருந்து பெரியாரின் இல்லத்தில் இருந்து கழகத்தின் இளைஞரணி செயலாளர் பொறியாளர்கள் தான் இன்றைக்கு கரூர் மாநகருக்கு வந்திருக்கிறது. இன்னொரு பெரும்படை 100 வயதை கடந்த போதான் மாவட்ட கழகத்தின் மரியாதைக்குரிய துணை செயலாளர் அன்பு சகோதரர் KR சண்முகம் அவர்களே, மாநில விவசாய அணியினுடைய துணை செயலாளர் அண்ணன் அருண் தங்கவேல் அவர்களே, கரூர் நகர கழகத்தினுடைய மதிப்பு மிகுந்த செயலாளர் திராவிட இயக்கத்தின் மனமும் குணமும் மாறாத